Taste the Daily. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மும்பை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்றபோது அங்குள்ள பயணிகளுடைய முகத்தில் வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்திருந்தது என்றும், ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணங்களுக்கும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளுக்கும் அவரது மகிழ்ச்சி களவாடி இருக்கிறது என்றும், ஏற்கனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நாம் நடுத்தர குடும்பங்கள் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களது கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என்று மாண்புமிகு இந்திய பிரதமருக்கு திரு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் ரயிலுடைய கட்டணத்தை உயர்த்தும் மத்திய அரசுடைய முடிவு ஏற்கத்தக்கதல்ல. உடனடியாக ரயில் கட்டணத்துடைய உயர்வை கைவிடும்படி கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர், ஆனால் ரயில் கட்டணங்களுக்கு கட்டணத்தில் பைசா கணக்கில் உயர்த்தப்பட உள்ளதாக வந்த செய்தியை கேட்டு மக்களுடைய முகங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் களவாடப்பட்டிருக்கிறது என்று கூறும் பொம்மை முதலமைச்சரே, கடந்த 4 ஆண்டுகளாக உங்களது ஏமாற்று மாடல் ஆட்சியில் ஆயிரக்கணக்கில் ஏற்றப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு, பதிவு கட்டணங்கள் உயர்வு என்று அரசின் அனைத்து வரி மற்றும் கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உள்ள நடுத்தர குடும்பங்களுடைய முகங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொள்ளை அடிக்கப்பட்டு உள்ளதை பற்றி தினமும் கண்ணாடி முன் நின்று நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும் போது சிந்திக்கவில்லையா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களால் ஏற்றப்பட்ட வரி கட்டண உயர்வுகளை குறைக்க வேண்டும் என தோன்றவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், தமிழக மக்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் கொள்ளையடித்த ஒரு நபர் களவாடுவது பற்றி புலம்புவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.